ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, நாளை உனக்கு ஒரு திடீர் திருப்பம் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கு இந்த முருகப்பெருமான் உடைய ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்து விடுவாய். எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் இன்னல்களும் வராமல் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் சுய நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொள். என் கருணையால் நிச்சயம் வெற்றி அடைவாய். எதையும் சமாளிப்பாய் என் செல்லமே. அதற்கான தைரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னால் முடியும். ஏனென்றால் மனிதன் வசம் எதுவுமே இல்லை. என்னை சரணடை. உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவாய். என் அறிவுரைகளை கேட்ப நடந்து கொள். என்னுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள். நல்வாக்கு, வெற்றி, புகழ் அனைத்தும் உன்னை வந்து அடையும். தேவையில்லாமல் வருத்தப்படாதே. உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நாளைய பொழுதில். கவலைப்படாதே. பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பனிபோல் விலகப் போகிறது. இனிவரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடனும் நீ நலமுடன் சந்தோஷமாக இருப்பாய். எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்துவிடும். நினைத்தது நிறைவேறும். உனக்கு நான் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன் கூடவே தானே இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. உனக்கென்று எழுதியது தான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. இதோ நாளை முதல் உனக்கான துன்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்று விட்டது அப்படி என்று நினைத்துக்கொள். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் துவண்டு போகக்கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும். துன்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள். இதோ உன் இல்லம் தேடி இந்த முருகப்பெருமான் வருகிறேன். இனி உனக்கு வசந்த காலம்தான். நீ அமைதியாக இரு. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகக்கூடாது. காலம் வரும் வரை காத்திரு. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன். ஏனென்றால் நாளைய பொழுது உனக்காகத்தானே இருக்கப் போகிறது. அதே நேரத்தில் உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் முன்னே வாழ்ந்து காட்டு. கூனி குறுகக்கூடாது. நீ உனக்கான திறமைகள் அனைத்தும் உன்னிடம் இருக்கிறது என் செல்லமே. தலை நிமிர்ந்து நில். அகங்காரம், ஆணவம் இவை இரண்டும் உடையவர்கள் என்றாவது ஒரு நாள் கீழே விழக்க செய்வார்கள். ஆகவே அவர்களால் அடுத்து எழுந்திருக்கவே முடியாது. நீ நல்லதை மட்டும் நினை. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதே. எல்லாம் அவரவர் கர்ம வினைப்படிதான் நடக்கும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்து அவரவர் பலன் அடைகிறார்கள். அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், நம்மை விட வளர்ந்து விடுவார்களா, எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமே கவனி. உன்னுடைய குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்துவிடும். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள். தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பி போய்விடும். உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை நிச்சயமாக நான் வாழ வைப்பேன். நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன். வேலை இல்லாமல் இருப்பவருக்கு நல்லதொரு வேலை அமைத்து தரப்போகிறேன். உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன். கடன் தொல்லை, பண பிரச்சனையை தீர்வு காண செய்யப் போகிறேன். திருமண தடையை விலக்கி சுப நிகழ்ச்சி, மங்கள செய்தி நடத்தப் போகிறேன். பல மங்களகரமான நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன். நெடு நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்ய போகிறேன்.
உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன். உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன். குழந்தை பாக்கியம் அடையச் செய்கிறேன். உன் வேலையில் தங்குதடையின்றி செயல்பட நான் வழிவகுப்பேன். உன்னை வாழ விடாமல் இருப்பவர்களை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள், ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் பனிபோல் விலகப் போகிறது. தடைகள் அனைத்தும் விலகிவிடும். அந்த நாள் வந்துவிட்டது. முழுமையாக இந்த முருகப்பெருமானை நம்பினால் நீ கஷ்டத்தை என்றும் அனுபவிக்க மாட்டாய். உன் கனவில் நிச்சயமாக நான் வருவேன். நிம்மதியாக தூங்கு. உன் கனவில் நான் நிச்சயமாக வருவேன். வந்து நீ என்னுடைய ஆலயத்தில் நீ இருப்பாய். அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? என் மண்ணில் நீ நுழைந்தது உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இந்த நேரத்தில்தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாக இருக்கும். இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன் நிழலாக இருப்பேன். விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக, பேரருவியாக, கடலாக உணரப் போகிறாய். நிச்சயம் உணர்வாய். இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு அற்புதத்தையும் நல்லதொரு நிகழ்வுகளையும் அடுத்தடுத்து நிகழ்த்துவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போக சொல்லும்படி நான் விடவும் மாட்டேன். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. சகிப்புத்தன்மையோடு இரு. புன்னகையோடு இரு. கோபப்படாதே. கோபப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை மலரும். பூத்து குலுங்கும். ஆனந்தம் நிச்சயமாக. எது வந்தாலும் எதிர்த்து போராடு. துணிந்து நில். நிச்சயமாக உன்னுடைய பக்தி, உன்னுடைய உழைப்பு எதுவும் வீண் போகாது. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நிச்சயமாக ஒரு திருப்பம் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.